என்னிடம் அன்பை காட்டு, நான் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ராசி கடகராசி. கடகராசி மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை எதிர்பார்க்காது. வாழ்க்கைக்கு தேவையான பணம் வரும்போது சந்தோஷம், நிறைய சம்பாதிக்க முடிஞ்சா சந்தோஷம். செல்வ வசதியை கொடுத்தாரு, நல்ல பதவியை கொடுத்தாரு, வாழ்க்கையில மேன்மையை கொடுத்தாரு, எல்லாம் சரிங்க. இருந்தாலும் சில பதட்டம், சவால் விட்டு பேசுறதுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இப்போ இருக்கும். வாழ்க்கையில சொல்லி வச்சு நீங்க சாதிக்கக்கூடிய காலம். சில திருமண செய்தி, சுப செய்தி வரக்கூடிய நேரங்க. அப்படி ஒரு யோகமான நேரம் கடகராசி அன்பர்களுக்கு வருது. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எனது அருமை நேயர்களே, இப்போ குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசார பயிற்சி அடைகிறார். இப்போ ஒரு கடக ராசியில் இருந்துகிட்டு இருக்கார் இல்லையா? அந்த கடக ராசியிலேருந்து இப்போ சிம்ம ராசிக்குள்ளே போகிறார், அதிசாரமாக போக போகிறார். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் அங்கே ஃபுல்லாக அங்கே இருப்பார். அதுக்கு பிறகு டிசம்பர் 22ஆம் தேதி முடிய அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள், வேலை கிடைக்குமா, தொழில் எப்படி இருக்கும், கடன் வசதி எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும், நல்ல விஷயம் கூடி வருமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நமக்கு ராசிக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக பலனை தான் இப்போ உங்களுக்கு நான் தரப்போகிறேன். என் அன்பிற்குரிய கடகராசி நேயர்களே, என்னிடம் அன்பை காட்டு, நான் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ராசி கடகராசி. கடகராசி மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை எதிர்பார்க்காது. வாழ்க்கைக்கு தேவையான பணம் வரும்போது சந்தோஷம், நிறைய சம்பாதிக்க முடிஞ்சால் சந்தோஷம். ஆனால் என் நோக்கம் அது இல்லைங்க, அன்பு. இதைத்தான் நான் வாழ்க்கையில் விரும்புகிறேன்னு கடகராசி அன்பர்கள் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கடகராசிக்கு இப்பொழுது ராசியிலே இருந்த ஜென்மகுரு சில பதட்டங்கள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. உச்ச குரு தான், செல்வ வசதியை கொடுத்தாரு, நல்ல பதவியை கொடுத்தாரு, வாழ்க்கையில் மேன்மையை கொடுத்தாரு, எல்லாம் சரிங்க. இருந்தாலும் சில பதட்டம். அப்போ இந்த குரு என்ன பண்ண போகிறார், இப்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அதிசாரமாக போய் உட்காருறார். அப்படி உட்காருங்கிற போது குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த சில சிக்கல்கள் தீரும் காலம். அது மிக முக்கியமாக பார்க்கணும். சிலருக்கு பாருங்க, ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், எனக்கு படிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஆசாசியாக போக ஆரம்பிச்சிருவாங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய கேதுவோடும் சேர்க்கிற வாக்கு பலிதம், சித்தர்கள் அருளாசி, மகான்களுடைய தொடர்பு, தெய்வீக விஷயங்களில் நாட்டம் அப்படின்னு ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு சேரும். இதுவரை உங்களை அவமானப்படுத்தியவர்கள், எதிர்த்தவர்கள், ஏளனம் செய்தவங்க இப்போ உங்கள்கிட்ட மண்டியிடக்கூடிய சூழ்நிலை வரும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் துடைக்கப்படும் நண்பர்களே, அதுதான் மிக முக்கியம். அதே போல குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே இந்த குரு பகவான் இப்போ என்ன பண்ண போறாரு, உங்களுக்கு 6வது ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், இன்னும் வேறு துறைகளில். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது வரைக்கும் நான் 2 தடவை முயற்சி பண்ணிட்டேங்க, 3 தடவை முயற்சி பண்ணிட்டேங்க, வெற்றி மட்டும் கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பீங்க, நம்ம நல்லபடியாக. அது மட்டும் இல்லை, வேறு என்ன போட்டிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அவ்வளோ ஒரு யோகம் வருது. நல்ல தனச்செழிப்பும் உருவாகும். சவால் விட்டு பேசுறதுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கும். வாழ்க்கையில் சொல்லி வச்சு நீங்கள் சாதிக்கக்கூடிய காலம். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ணுது, உங்கள் வாழ்க்கையில் இப்போ நல்ல தொழில் வசதியை பெருக்கி கொடுக்குது. தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை பார்க்கும். ஆகவே தொழில் வளர்ச்சி மிக பிரமாதமாக இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. புதிய தொழில் பலர் தொடங்குவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்துடணும். ஏற்றினேன் நல்விளக்கு எந்தன் குடி விளங்க, இதுதான் மந்திரம். ஏற்றினேன் நல்விளக்கு எந்தன் குடி விளங்க, இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. சொல்லிட்டு தீபத்தை ஏற்றி வைங்க. சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி ஏற்றி விட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் வரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். அப்படி மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. வேலை வாய்ப்பு தொடர்பாக என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது, நிவர்த்தி ஆகும். இது நாள் வரை செய்கிற வேலையெல்லாம் கடுமையாக செய்கிறேங்க, வருமானம் வரலைங்க. ஒரு வேலையை செய்கிறோம்னா நல்ல வருமானம் வரணும் பாருங்க, அந்த வருமானம் வரலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல முறையில் வருமானம் வரும். குடும்பத்தில் திருமண செய்தி சுப செய்தி வரக்கூடிய நேரங்க, அப்படி ஒரு யோகமான நேரம் கடகராசி அன்பர்களுக்கு வருது. இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் நீங்கள் அருகில் உள்ள சிவனாலயத்திற்கு சென்று வழிபட்டு ஓம் சிவாய நமஹ என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வருகிற போது, ஒரு 108 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையிலே பேரொளி பிறக்கும், நல்லவர்களின் துணை கிடைக்கும், எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயிப்பீங்க. பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியினால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரங்கள் செய்வதுன்னு பார்த்தோம். ஏன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இந்த குரு பகவான் சிம்ம ராசியுடைய மகம் நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இல்லையா சிம்மராசியில், அந்த மகம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் வந்து உட்கார்றார். இது அக்டோபர் 20ஆம் தேதி வந்துடுறார். நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த முதல் பாதத்தில் இருக்கிறவர் மகம் 2வது பாதத்திற்கு நவம்பர் 17, அப்போ தான் இன்றைக்கி தான் என்ட்ராகிறார். அதற்கு பிறகு அந்த 2வது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு தான் அவர் வக்கரமாவார். அது வரைக்கும் அவர் அதிசாரத்தில் அந்த இதில் உட்கார்ந்துருக்கார். கடகராசியிலேருந்து அதிசாரம் பெற்று ஒரு சிம்மராசியில் அந்த டிசம்பர் 22 வரைக்கும் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் இப்படி நிறைய மாற்றங்களை கொடுக்குது. பொதுவாகவே இந்த குரு பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராசியில் இருந்தால் நன்மை, ராசியை பார்த்தால் நன்மை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து என் பையன் கடைசி காலத்தில் என்ன பார்த்துக்கிடுவானா, எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு நல்ல பண வசதி வாழ்க்கையில் இருக்குமா சார் கடைசி காலத்தில் கூட அப்படின்னு கேட்பாங்க. அவங்க லக்னத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும், 5ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும், 5ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெறணும். இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷன், பல காம்பினேஷன் இருக்குது. அதில் 1 2 அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த குரு பகவான் தொடர்பு உங்கள் லக்னத்தோடு ஏற்பட்டாலும் உங்கள் ராசியோடு ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியல் சக்ஸஸும் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் எப்படியாவது உங்களை அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் கூடி வரும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாண தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாண தடை இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வருது பாருங்கள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு உதாரணம் ராத்திரி 7லேருந்து 8 மணிக்குள்ள, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணி அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் மாம்பழம் இருக்குது பாருங்கள், மாம்பழத்தை வாங்கி வைக்கணும். மாம்பழத்தை வைத்தவரை வழிபாடு செய்யலாம். மாம்பழம் கிடைக்கலைங்க அப்படின்னா மஞ்சள் வண்ண மலர்கள், அந்த மலர்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வழிபடணும். அப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற பூக்களால் மாலை போட்டாலும் நிறைய நன்மைகள் நடக்கும். அதே போல் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் பாருங்க, திருப்பட்டூர் சென்று வழிபாடு செய்வதும் இந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. ஜாதகத்தில் உங்களுக்கு குரு வந்து சரியா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு தாள் எடுத்து அந்த தாளில் கொஞ்சம் சீரகம் இருக்குது பாருங்கள், ஜீரகம் சொல்கிற பாருங்க, ஜீரகத்தை மடித்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கிடணும். வியாழக்கிழமைகள் அப்படி செய்துட்டு வாங்க. அதற்கு பிறகு கூட நீங்கள் அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். ஆனால் வியாழக்கிழமைகள் அப்படி ஜீரகத்தை வச்சுக்கிட்டு வாங்க. அப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இங்கே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் எப்படி தசாபுத்தி இருக்குது, என்ன குரு பகவான் எப்படி இருக்கார், இதையும் இணைச்சி தான் முழுமையான பலன்கள் பெற முடியும். அப்படி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி என்ன நல்ல பலன்களை தரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கனாலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனைகள் வேணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் நங்கநல்லூர்லேயும் டி நகர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.